கடவுள் கொடுத்த விருதான ஸ்லாகியத்திற்காக நான் தேவனை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான வாய்ப்பை கொடுத்த சபை போதகர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட கடவுளுடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். நான் உங்களோடு இருக்கிறேன் என்றார். என் அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஜீவனுள்ள வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னோடே கூட இருப்பேன், நான் உன்னுடனே இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்படியானால் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற நேரத்தில் நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன என்று நாம் பார்ப்போமே. ஆனால் திருமறையிலே அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். முதலாவதாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டுக்கு சென்ற பிறகு வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு வாலிபனை பார்க்கிறோம். யார் அந்த வாலிபன்? சிம்சோன் என்ற ஒரு வாலிபனை பார்க்கிறோம். அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே அவன் பெற்றோர்களுக்கு அவன் எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்பதை கடவுள் கற்றுக் கொடுக்கிறார். வல்லமையோடு கடந்து வருகிறான். எதிர்நோக்கி வந்த பாலசிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிப்பதை போல கிழித்தெறிகிறான். எதிர்நோக்கி வந்த 1000 பெலிஸ்தர்களை ஒரு கழுதையின் தாடை எலும்பை கொண்டு கொன்று போடுகிறான். வல்லமையோடு கடந்து வருகிறான். காரணம் என்ன தெரியுமா? கடவுள் அவனோடு இருந்தார், கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆனால் அதே நேரத்தில் சிம்சோனுடைய நிலை என்னவாகியது? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் கைகளிலே விலங்குகள் மாட்டப்பட்ட சூழ்நிலை காசாவுக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருந்தான். காரணம் என்ன தெரியுமா? கடவுள் அவனை விட்டு கடந்து சென்றார். என் அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நம்மோடு இருக்கின்ற நேரத்திலே எல்லா விதமான பாதுகாப்பையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்ப்போமே ஆனால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை வீட்டிற்கு சென்ற பிறகு நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே எசேக்கியா ராஜா என்ற ஒருவரை பார்க்கிறோம். அந்த பகுதியை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவன் செல்லுகின்ற இடமெல்லாம் அனுகூலத்தை பெற்றுக் கொள்கிறான், செல்லுகின்ற இடமெல்லாம் வெற்றியை பெற்றுக் கொள்கிறான். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவனோடு இருந்தார். கடவுள் அவனோடு இருந்த ஒரு காரணத்தினால் அவன் செல்லுகின்ற இடமெல்லாம் ஆண்டவர் அனுகூலத்தை கொடுக்கிறார். என் அருமையான திருச்சபை மக்களே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நாம் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? கடவுளை நாம் சுமந்து செல்வோமே ஆனால், கடவுளுக்கு நாம் இடம் கொடுத்து செல்வோமே ஆனால், கடவுளோடு நாம் செல்வோமே ஆனால், செல்லுகின்ற இடமெல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். வாசித்த வெகு பகுதியாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த திருமண வீட்டிலே ஒரு பெரிய குறைவு ஏற்பட்டு விடுகிறது. எல்லாரும் கேவலமாக பேசுகிறார்கள். ஆனால் அங்கே ஆண்டவர் குறைவை நிறைவாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? இயேசு அந்த இடத்திலே இருந்தார். இயேசு அந்த குடும்பத்திலே இருந்தார். என் அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்திலே கடவுள் இருப்பாரையானால், நாம் கடவுளை சுமந்து கடந்து செல்வோமே ஆனால், செல்லுகின்ற இடமெல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை நிச்சயம் கொடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. குறைவுகள் இருக்குமே ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்கள் வாசற்படியிலே நின்று கதவை நான் தட்டி கொண்டிருக்கிறேன், நீங்கள் திறப்பீர்களானால் நான் உள்ளே வந்து அமர்ந்து உங்களோடு நான் என்ன செய்வேன்?
போஜனம் பண்ணுவேன். என் அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, ஆண்டவரை சுமந்து நாம் கடந்து செல்ல வேண்டும். இயேசுவோடு நாம் கடந்து செல்கின்ற நேரத்தில் கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இதற்கு ஆதாரமாக 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை யாராவது எடுத்திருந்தால் சத்தமாக வாசிங்கள். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, தேவனாகிய கர்த்தரினும் என் தேவன் உன்னோடே இருப்பார். இங்கே தாவீது சாலமோனுக்கு சொல்லுகின்ற ஒரு ஜீவனுள்ள வார்த்தை என்ன? என் தேவன் உன்னோடு இருப்பார், கடவுள் உன்னோடு இருப்பார். என் அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நம்மோடு இருப்பாரேயானால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை அட்டவணைப்படுத்தி நாம் கடந்து செல்வேனே, ஆனால் அந்த செய்தியினுடைய முழு காரியம் நிறைவு பெறவில்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற நேரத்தில் செல்லுகின்ற இடமெல்லாம் கடவுள் நமக்கு அனுகூலத்தை கொடுக்கிறார். செல்லுகின்ற இடமெல்லாம் ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்குகிறார். நம்முடைய தேவைகளை கடவுள் சந்திக்கிறார். இதோடு செய்தி முடிந்து விடவில்லை. இதற்கு பிறகுதான் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நாம் உன்னிப்பாக செயல்படுத்த வேண்டும். அநேகரிடம் சொல்லுவார்கள், ஐயா நான் ஆலயத்திற்கு செல்கிறேன், ஆலய பணிகளை செய்கிறேன், ஆலயத்திற்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லை. என் அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தையை கேட்பது பிரயோஜனம் அல்ல, கடவுளுடைய வார்த்தையை தியானிப்பது மட்டும் பிரயோஜனம் அல்ல, கடவுளுடைய வார்த்தைகளை வாசிப்பது மட்டும் பிரயோஜனம் அல்ல. கடவுள் நாம் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திரு வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி சத்தமா சொல்லுங்க, நடக்கிறவர்களாயும் இருங்கள், நடக்கிறவர்களாயும் இருங்கள். என் அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏதோ கடமைக்காக ஒரு ஓய்வு நாள் வந்துவிட்டால் நான் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், அவ்வளவுதான். இன்றைக்கு அநேக மக்கள் இப்படிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்திற்கு சென்று விட்டால் போதும், ஏதோ ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய ஆலயத்தில் அமர்ந்து விட்டு சென்றால் போதும். இல்லை அருமையான திருச்சபை மக்களே, கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் கடவுள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அதை தெய்வ பயத்தோடு செயல்படுத்த வேண்டும். கடவுள் பயத்தோடு செயல்படுத்த வேண்டும். நான் அடிக்கடி நான் சொல்வது உண்டு, நம்முடைய வாழ்க்கையை கடவுள் பயம் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமே, ஆனால் அது எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது என்பதை ஆண்டவர் எச்சரிக்கையோடு இந்த காலை நேரத்தில் நாம் கற்றுக் கொடுக்கிறார். அப்படியானால் கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? 3 குறிப்புகளை நான் மிக சுருக்கமாக சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். அதே 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை யாராவது எடுத்திருந்தால் சத்தமாக, என் குமாரனாகிய சாலமோனே, உன் பிதாவாகிய தேவனை அறிந்து சேவி, நீ அவரை தேடினால் தென்படுவார். போதும். இங்கே இந்த வார்த்தையிலே 3 அருமையான கருப்பொருளை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இதில் அடங்கியிருக்கிற மறைபொருள் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும். அப்படியானால் இந்த வார்த்தையிலே 3 காரியங்கள். முதல் காரியம் அறிந்து. கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால், ஏதோ ஓய்வு நாள் வந்துவிட்டால் நான் ஆலயத்துக்கு செல்லுகிறேன், ஏதோ காணிக்கை கொடுக்கிறேன்,
ஏதோ கடமைக்காக ஒரு சில காரியங்களை நாம் அந்த ஓய்வு நாளிலே செய்துவிட்டால் போதும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இல்லை நன்மையான திருச்சபை மக்களே, நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். எதை அறிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். எதை அறிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? என் கடவுள் உயிரோடு இருக்கிறார், என் இயேசு உயிரோடு இருக்கிறார். என் அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை நீங்கள் நானும் அறிந்து கொள்வோமே ஆனால் ஆண்டவர் நம்மோடு கடந்து வருவார். இதை இன்றைக்கு நாம் அறியாத வண்ணமாக, இதை நாம் அறிந்து கொள்ளாமல் விசுவாசித்தால் மட்டும் போதாது என்பதை கடவுள் இந்த நாளிலே நமக்கு எச்சரிக்கையாக கற்றுக் கொடுக்கிறார். என் அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதலாவதாக நீங்கள் நாமும் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன அறிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? என் இயேசு உயிரோடு இருக்கிறார், என் இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் அவர் உயிரோடு இருக்கிற ஒரு காரணத்தினால் அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு என்னோடு ஜீவிக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளுகின்ற நேரத்தில் அவர் நம்மோடு கடந்து வருகிறார். இரண்டாவதாக நாம் பார்ப்போமே ஆனால், இயேசு அறிந்து உயிரோடு இருக்கிறார் என்பது மட்டுமல்ல, அவர் ஒரு வசனம் திருமறையிலே உண்டு, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய கடவுள் என்னுடைய இருதயத்தை அறிந்து கொண்டிருக்கிறார். முதலாவதாக இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இயேசு என்னுடைய இருதயத்தின் ஆழத்தை அறிகிற தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் எல்லாம் ஆலயத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம், பயபக்தியோடு நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளத்தின் செயல்பாடுகள், நம்முடைய இருதயத்தின் செயல்பாடுகள் தெய்வ பயத்தோடு இருக்கிறதா என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ கடமைக்காக வந்து நாம் ஆலயத்திலே அமர்ந்து கடமைக்காக நாம் கடந்து செல்வதிலே எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. என் ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்தை அறிகிற தேவன். இந்த இடத்திலே அமர்ந்து என்னுடைய இருதயத்தில் என்ன நினைவுகள் இருக்கிறது என்பதை என் கடவுள் அறிந்திருக்கிறார். என் அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அறிந்து கொள்ள வேண்டும். எதை அறிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? இயேசு உயிரோடு இருக்கிறார். இரண்டாவதாக இருதயத்தை அறிகிற ஒரு தேவன். மூன்றாவதாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் தெரியுமா? என் கடவுள் பரிசுத்தத்தை விரும்புகிறார். என் கடவுள் பரிசுத்தத்தை விரும்புகிறார். என் அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே அவதரித்த இயேசு பரிசுத்தம் உள்ள ஒரு இயேசுவாக இந்த உலகத்திலே சுற்றித்திருந்தார். அந்த பரிசுத்தத்தை என் கடவுள் விரும்புகிறார் என்பதை நீங்கள் நாமும் அறிந்து கொள்வோமே ஆனால் இயேசு நம்மோடு கடந்து வருவார். முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அதே வசனத்திலே பார்க்கிறோம், சேவிக்க வேண்டும். அறிந்து கொள்வது மட்டுமல்ல, நீங்களும் நானும் சேவிக்க வேண்டும். என் அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஓய்வு நாள் வந்துவிட்டால் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், ஏதோ ஒரு சில ஜபங்களிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு காணிக்கையை கொடுக்க வேண்டும், இதற்காக மட்டுமல்ல, நீங்களும் நானும் சேவிக்க வேண்டும். கடவுளுக்காக சேவிக்கின்ற பிள்ளைகளாக இந்த உலகத்திற்குள் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதைத்தான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. என் அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஓய்வு நாள் காலை நேரத்தில் ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து அமர்ந்து ஏதோ ஒரு மணி நேரம் கடமைக்காக நின்று கடந்து செல்வது மட்டுமல்ல, நம்மை நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைத்திருக்கிறாரே, என் வாழ்க்கையிலே கடவுள் இந்த ஒரு புதிய நாளை கூட்டி கொடுத்திருக்கிறாரே,
காரணம் என்ன? அவரின் வாழ்க்கையிலே என்ன வேலை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், அதை நான் செய்திருக்கிறேனா என்பதை நீங்களும் நானும் சிந்திக்கும்படி ஆண்டவரின் அருமையான நாளை நாம் கொடுத்திருக்கிறார். என் அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, நீங்களும் நானும் சேவிக்க வேண்டும். என்ன சேவை தெரியுமா? அநேக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம், ஏதோ உலக பிரகாரமாக ஒரு சில காரியங்களை நாம் செய்துவிட்டால் போதும் என்று. அது மட்டுமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்களும் நானும் சேவிக்க வேண்டும். அதைத்தான் நான் அடிக்கடி ஒரு வசனத்தை சொல்லுவேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆண்டவருடைய சித்தம் என்ன? என்னை இந்த உலகத்திற்குள் ஒரு புதிய நாளுக்குள் என்னை அழைத்து வந்திருக்கிறாரே. நேற்று இருந்தவர்கள் எத்தனையோ பேர் கிடையாது. இன்றைக்கு அநேக மரணங்களை நாம் பார்க்கலாம். நல்ல பலசாலியாக இருப்பார்கள், நல்ல உடல், நல்ல ஆரோக்கியம், நல்ல பணபலம் எல்லாம் இருக்கும். இரவிலே படுப்பார்கள், காலையிலே மறித்து போன செய்தி இன்றைக்கு பல இடங்களிலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணம் நம்மை சந்திப்பதற்கு முன்பதாக நீங்கள் நானும் சேவிக்க வேண்டும். என்ன வேலை தெரியுமா? முதலாவதாக ஆத்துமாக்களை பிடிக்க வேண்டும். காரணம் என்ன? இயேசு மீண்டும் இந்த உலகத்திற்குள் வரப்போகிறார். நாம் எல்லாரும் அவருக்கு முன்பாக வரிசையாக நிற்க போகிறோம். அவர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? நம்மிடம் கேட்கிற கேள்விகள் தெரியுமா? எத்தனை கோவில்களை நீ கட்டினாய்? எத்தனை ஆலயங்களை நீ கட்டினாய்? எத்தனை நாள் ஆலயத்திலே போய் அமர்ந்திருந்தாய்? எவ்வளவு பணத்தை கொடுத்தாய்? இதை நம்முடைய கடவுள் கேட்பதல்ல. அவர் கேட்பது கணக்கு கேட்க போகிறார். என்ன கணக்கு தெரியுமா? எத்தனை ஆத்துமாக்களை என்னுடைய ராஜ்யத்திற்குள் நீ கொண்டு வந்தாய். என் அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரை, சேவிக்க வேண்டும். கடவுளுக்காக நீங்களும் நாம் சேவிக்க வேண்டும். சேவை என்பது உலக பிரகாரமான ஒரு வேலையை நாம் சுட்டி காட்ட விரும்பவில்லை. கடவுள் விரும்புகிற சேவை என்ன தெரியுமா? ஆத்துமாக்களை நாம் சேகரிக்க வேண்டும். ஆத்துமாக்களை நீங்களும் நானும் ஆண்டவருடைய சன்னிதானத்தை கொண்டு வருகின்ற ஒரு சேவையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார். அதை நீங்களும் நானும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா? இரண்டாவதாக நாம் பார்ப்போமே, ஆனால் கடவுளுக்காக நீங்களும் நானும் சேவிக்க வேண்டும். எப்படி தெரியுமா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. இதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு சேவை. சேவை என்றால் ஏதோ ஒரு சில ஆலயத்திலே நாம் செய்கிறோமே அந்த சேவை அல்ல. இயேசுவுக்காக நீங்களும் நானும் தீங்குகளை அனுபவிக்க வேண்டும். இயேசுவுக்காக நீங்கள் நானும் பாடுகளை அனுபவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட சேவையை செய்யும்படி ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்ப்போமே, ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சிலுவையை சுமந்து கொண்டு அனைதினமும் என்னை பின்பற்றி வா. இதுதான் கடவுளுடைய சேவை. கடவுளுடைய சேவை என்றால் என்ன அர்த்தம்? இன்றைக்கு ஏதோ ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிவிட்டால் அதோடு கடவுளுடைய வேலை முடிந்து விடவில்லை. என் வாழ்க்கையிலே நான் இயேசுவுக்காக சிலுவையை சுமக்க வேண்டும், அனுதினமும் சுமக்க வேண்டும். 40 நாட்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்திலே எத்தனை நாட்கள் கடவுள் என்னை வைத்திருக்கிறாரோ அத்தனை நாட்களும் இயேசுவுக்காக சிலுவையை சுமக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பை கொடுக்கிறார். அருமையான ஓய்வு நாளின் காலை நேரத்தில் நீங்களும் நானும் கடவுளுக்காக பாடுகளை அனுபவிக்கிறோமா? ஆத்துமாக்களை நீங்களும் நானும் சேகரித்துக் கொண்டிருக்கிறோமா? இயேசுவுக்காக நீங்களும் நானும் தீங்குகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா? என் அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கடவுளுக்காக சேவிக்கின்ற நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். கடைசியா ஒரு குறிப்பை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அந்த வசனத்திலே பார்க்கிறோம், தேடி என்று சொல்லப்படுகிறது.
முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நீங்களும் நானும் சேவிக்க வேண்டும். மூன்றாவதாக நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேட வேண்டும். தேட வேண்டும். என் அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எதை தேட வேண்டும்? இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் எதை தேடிக் கொண்டிருக்கிறோம்? அழிந்து போகின்ற ஆசீர்வாதங்கள், அழிந்து போகின்ற பதவிகள், அழிந்து போகின்ற பெருமைகளை இன்றைக்கு நீங்களும் நானும் தேடிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? அழகாக சொல்லப்படுகிற ஒரு வசனம். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை நீங்களும் நானும் தேட வேண்டும். அப்படி தேடுகின்றவர்களாக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கடவுளுடைய ராஜ்யத்தை நீங்களும் நானும் தேடுகின்ற நேரத்திலே இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமையான ஓய்வு நாளின் காலை நேரத்திலே ஆண்டவருடைய கிருபையினால் ஆண்டவருடைய இல்லத்திலே நீங்களும் நாம் வந்து அமர்ந்திருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சாக்கியம், எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சாக்கியம். செய்தித்தாளை நீங்கள் வாசித்து பாருங்கள். தெருவிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறாங்க. ஒரு லாரி அடிபட்டு அதே இடத்திலே மறித்து போகிறார்கள். ஆனால் கடவுள் உங்களையும் என்னையும் பாதுகாத்து அரவணைத்து இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை நேரத்திலே அவருடைய ஆலயத்திலே வந்து அமர வைத்திருக்கிறாரே, அவர் நம்மோடு இருக்கிறாரா? இயேசு நம்மோடு இருக்கிறாரா? நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? நீங்களும் நானும் இயேசுவை சுமந்து இந்த உலகத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். நாம் எல்லோரும் எழுந்து நிற்போமா? நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். முடியாதவர்கள் கலந்து கொள்ளுங்கள். முடிந்தவர்கள் எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லோரும் கண்களை மூடுவோம். தயவு செய்து யாரும் கண்களை திறக்க வேண்டாம். எல்லோரும் கண்களை மூடுவோம். எல்லோரும் கண்களை மூடுவோம். நம்முடைய உள்ளத்தில் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, யாரையும் பார்க்க வேண்டாம். நம்முடைய உள்ளத்தில் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, இயேசு என்னோடு இருக்கிறாரா? என்னுடைய உள்ளத்தில் இயேசு இருக்கிறாரா? என்னுடைய இல்லத்தில் இயேசு இருக்கிறாரா? சகோதரனே, சகோதரியே, நீ என்னை எண்ணிக்கொண்டிருக்கலாம். நான் அந்தஸ்திலே உயர்ந்தவன், பதவியிலே உயர்ந்தவன், என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது, எனக்கு சரீர பலம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. சகோதரே, சகோதரியை ஏமாந்து விடாதே. இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி நாளாக இருக்கும், அல்லது இந்த வாரம் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி வாரமாக இருக்கும், அல்லது இந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கையின் கடைசி ஆண்டாக இருக்கும். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. அது கடவுளுடைய ராஜ்யம் அல்லது அக்கினி கடல் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அருமையான காலை நேரத்திலே இயேசு நம்மை அழைக்கிறார். இயேசு நம்மை உள்ளத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, உன் இருதயத்தின் கதவை திற, நான் உள்ளே வந்து அமர்ந்து உன்னோடு நான் போஜனம் பண்ணுவேன். அவரை சுமந்தவர்களாக நாம் கடந்து செல்வோமே. ஆனால் செல்லுகின்ற இடமெல்லாம் ஆண்டவர் நமக்கு அனுகூலத்தை கொடுப்பார், குறைவுகளை நிறைவாக்குவார். சகோதரி, சகோதரி, வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்துப்பார். உடைய உள்ளத்தின் ஆழத்தை நீ ஆராய்ந்துப்பார். நீ செல்லுகின்ற நேரத்திலும் வருகின்ற நேரத்திலும் இயேசுவை சுமந்து செல்கிறாயா? இயேசு உன்னோடு இருக்கிறாயா? அல்லது கடமை உணர்வோடு கடமை கிறிஸ்தவனாக, கடமை கிறிஸ்தவனாக, கடமை கிறிஸ்தவ குடும்பமாக நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயா? இந்த நேரத்தில் உடைய வாழ்க்கையை நீ ஒப்புக்கொண்டு, அப்பா, இந்த நாளிலிருந்து நான் தனிப்பட்ட முறையிலே குடும்பமாக இயேசுவை சுமந்து செல்லுகிறேன். உம்மை நான் சுமந்து செல்லுகிறேன். என்னுடைய இல்லத்திலே உமக்கு இடம் கொடுக்கிறேன். என்னுடைய இருதயத்தை நான் திறக்கிறேன். வாலிபர் சகோதரனே, வாலிபர் சகோதரியே, உன்னுடைய இருதயத்தின் கதவை திறந்து இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்துப்பார். கடவுள் உன்னை உயர்த்துவார். கடவுள் உன்னை உயர்த்துவார். கடவுள் உன்னை உயர்த்துவாரே, ஆனால் எந்த மனிதனாலும் அதை அசைக்கவே முடியாது. வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துப்பார். குடும்பத்திலே சமாதானம் இல்லை, குடும்பத்திலே மகிழ்ச்சி இல்லை, குடும்பத்திலே தேவைகள் அதிகமாக இருக்கிறது, சரீர பலவீனங்கள் இருக்கிறது. சகோதரி, சகோதரி, இயேசுவுக்கு இடம் கொடுத்திருப்பார்.
இயேசுவை நீ அழைத்து பார். இயேசு உன்னோடு வருவாரையானால் நீ செல்லுகின்ற இடமெல்லாம் ஆண்டவர் சேர்த்தை கொடுப்பார். உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய பிள்ளைகளை கடவுள் ஆசீர்வதிப்பார். நாம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவை நீ வாரு சுவாமி, நான் உமக்கு இடம் கொடுக்கிறேன். நான் செல்லுகின்ற இடமெல்லாம் உண்மை நான் சுமந்து சொல்லுகிறேன். உன் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். கடவுள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்ற நேரத்தில் ஏற்ற ஆசீர்வாதங்களை நாம் கொடுப்பார். ஜீவனுள்ள தேவனே, அருமையான மனமகிழ்ச்சி ஓய்வு நாளின் காலை நேரத்தில் ஆண்டவரே உம்மோடு நாங்கள் கடந்து வர வேண்டும், எங்களோடு நீ கடந்து வர வேண்டும் என்ற உணர்வோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த உலகத்திற்குள் கடந்து செல்கின்ற நேரத்தில் உம்மை நாங்கள் சுமந்து செல்வோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டு, என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதிகள் உண்டு, என்னுடைய வாழ்க்கையில் குறைவுகள் நிறைவாக்கப்படும், தேவைகள் சந்திக்கப்படும், பாதுகாப்பு உண்டு என்பதை நாங்கள் உணர்ந்து விசுவாசிக்கிறோம். அப்பா நீர் கடந்து வரும். அப்பா நீர் எங்களை அழைத்து செல்லும் சுவாமி. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பெருமான ஜெபம் கேளும்